சமையல் அறைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி மிக எளிமையாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஒரு பெரிய காலிஃப்ளவர் பூ எடுத்துருக்கேங்க, அதை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அதை நீங்கள் நறுக்கிட்டு அது கூட ஒரு 2 வெங்காயத்தை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கணும். அதை சுட்டோன்னா அதில் காலிஃப்ளவர் போடணும். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு என்ன செய்யணும், நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு கொதி வெந்தால் போகிறோங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து தண்ணி வடிகட்டிக்கோங்க. அது கூட காலிஃப்ளவர் வெங்காயத்தை நல்லா போட்டுக்கோங்க. நறுக்கின வெங்காயத்தை, ஒரு கிண்ணம் கார்ன்ஃப்ளவர் பொடி, ஒரு கிண்ணம் பச்சரிசி மாவு 2யும் போடுங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லிப்பொடி போடுங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வத்தப்பொடி போடுங்க. அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு நல்லா தட்டி வச்சுக்கணுங்க. ஒரு 4 பூண்டு பல் இது தட்டி வச்சு அது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கை விட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா விரகிக்கோங்க. இது அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாம். இல்லைன்னா அப்படியே வெளியில் வச்சுருந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி அதில் நல்லா எண்ணெய் சுட்ட அப்புறம் இந்த காலிஃப்ளவரை போட்டு ஃப்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா